டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, சமீபத்தில் ஓபெக் பிளஸ் அமைப்பில் இருந்து வெளியேறும் முடிவை பரிசீலித்த மத்திய கிழக்கு நாடு எது? பதில், ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம் ஓபெக் மற்றும் ஓபெக் பிளஸ் கூட்டமைப்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதாக அறிவித்துள்ளது. இந்த வெளியேற்றம் மே 1, 2026 முதல் அமலுக்கு வருகிறது. இது சுமார் 60 ஆண்டு கால உறுப்பினர் பதவியை முடிவுக்கு கொண்டு வருகிறது. இதன் காரணமாக கருதப்படுவது, UAE தனது எண்ணெய் உற்பத்தி திறனை 2027க்குள் தினசரி 50 லட்சம் பேரல்களாக உயர்த்த $150 பில்லியன் முதலீடு செய்துள்ளது. ஓபெக்கின் உற்பத்தி வரம்பு கட்டுப்பாடுகள் தங்களது பொருளாதார வளர்ச்சியை தடுப்பதாக கருதி இந்த முடிவை எடுத்துள்ளது. இந்த முடிவு உலகளாவிய எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது. ஓபெக் என்றால் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்பது பொருளாகும். அடுத்த கேள்வி, ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் SIPRI அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி உலகளாவிய இராணுவ செலவினங்களில் இந்தியாவின் தரநிலை என்ன? பதில், 5வது இடம். SIPRI வெளியிட்டுள்ள முழுமையான அறிக்கையை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் இராணுவத்திற்காக அதிக நிதி செலவழிக்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவின் இராணுவ செலவு சுமார் $92.1 பில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 7.6 லட்சம் கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் சீனா முன்னணியில் உள்ளது. பாகிஸ்தான் 31வது இடத்தில் உள்ளது. ஆயுத இறக்குமதி மற்றும் உற்பத்தியை பொறுத்தவரை 2021 முதல் 2025 காலகட்டத்தில் உலகளாவிய ஆயுத இறக்குமதியில் 8.2% பங்களிப்புடன் இந்தியா உலகின் 2வது பெரிய ஆயுத இறக்குமதியாளராக உள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதன் காரணமாக இந்தியாவின் ஆயுத இறக்குமதி கடந்த ஆண்டுகளுடன் ஒப்பிடும்போது 4% குறைந்துள்ளது. இந்தியா படிப்படியாக ரஷ்யாவை சார்ந்திருப்பதை குறைத்து கொண்டு பிரான்ஸ், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து அதிக ஆயுதங்களை வாங்க தொடங்கியுள்ளது. அணு ஆயுதங்கள் இருப்பை பொறுத்தவரை இந்தியாவிடம் தற்போது 90 முதல் 110 அணு ஆயுதங்கள் இருப்பதாக SIPRI தனது ஆய்வில் தெரிவித்துள்ளது. இது எப்படி கணக்கிட்டார்கள் என்று பார்த்தோமானால், இந்தியாவின் புளுட்டோனியம் இருப்பு மற்றும் அவற்றை ஏவும் ஏவுகணை அமைப்புகளை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. அடுத்த கேள்வி, PAI எனப்படும் பஞ்சாயத்து வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் எது? பதில், திரிபுரா. மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் கிராம பஞ்சாயத்துகளின் வளர்ச்சியை மதிப்பிடுவதற்காக பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு PAI 2.0 என்ற மேம்படுத்தப்பட்ட முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் 2.5 லட்சத்திற்கு மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகள், அவற்றின் 9 துறைகளில் முன்னேற்றம் கண்காணிக்கப்படுகிறது. அந்த 9 துறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வறுமை ஒழிப்பு, ஆரோக்கியம், கல்வி, குடிநீர் வசதி, தூய்மை, உள்கட்டமைப்பு, சமூக நீதி, நிர்வாகம் மற்றும் பெண்கள் அதிகாரம். இந்த 9 துறைகளை கண்காணிக்கப்படுகிறது. தரவுகளை எளிமையாக்க முந்தைய பதிப்பில் இருந்த குறிகாட்டிகள் குறைக்கப்பட்டு தற்போது 147 முக்கிய இண்டிகேட்டர்ஸ் மட்டும் பயன்படுத்தப்படுகின்றன. திரிபுரா மாநிலத்தின் செபாஹிஜலா மாவட்டத்தில் உள்ள ஜூகல் கிஷோர் நகர் கிராம பஞ்சாயத்து தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளது. இது 4 கேட்டகரிஸாக பிரிக்கப்படுது. 90%க்கும் மேல் மதிப்பெண் எடுத்தால் அபினவ் என்ற கேட்டகரிக்குள் வரும். 75 முதல் 90%க்குள் எடுத்தால் ஆதர்ஸ் என்ற கேட்டகரிக்குள் வரும். 40 முதல் 75% எடுத்தால் பெர்ஃபார்மர் எனும் கேட்டகரிக்குள் வரும். 40க்கும் கீழ் எடுத்தால் அது ஆஸ்பிரண்ட் எனும் கேட்டகரிக்குள் வரும். நேயர்களுக்கான ஒரு சிறு கேள்வி, இதில் தமிழ்நாடு எந்த கேட்டகரியில் இருக்குது என்று கமெண்ட் செய்யுங்க. அடுத்த கேள்வி, இந்தியாவின் ஆழ்கடல் ஆய்வு திட்டமான சமுத்திராயன் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் நீர்மூழ்கி வாகனத்தின் பெயர் என்ன? பதில், மத்ஸ்யா 6000. எக்ஸாம் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா தகவல்களை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்குள் 3 இந்தியர்களை ஆழ்கடலுக்குள் ஏற்றிச் செல்ல இந்த நீர்மூழ்கி தயாராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2027ஆம் ஆண்டுக்குள் கடலின் 6000 மீட்டர் ஆழத்தை அடைவதே இதன் இறுதி இலக்காகும். இந்த அதிநவீன நீர்மூழ்கி கப்பலை சென்னையில் உள்ள தேசிய கடல் தொழில்நுட்ப நிறுவனம் NIOT வடிவமைத்து உருவாக்கியுள்ளது.
கடலுக்கு அடியில் 600 பார் வரை அழுத்தத்தை தாங்கும் திறன் கொண்டது. ஆழ்கடலில் உள்ள அரிய கனிமங்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்களை ஆய்வு செய்ய இது பயன்படுத்தப்படும். இந்த திட்டம் வெற்றியடைந்தால் அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு மனிதர்களை ஆழ்கடலுக்கு அனுப்பும் தொழில்நுட்பம் கொண்ட 6வது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும். அடுத்த கேள்வி, எந்த பன்னாட்டு தொழில்நுட்ப நிறுவனம் தனது புதிய AI கிளவுட் டேட்டா சென்டரை விசாகப்பட்டினத்தில் அமைக்க உள்ளது? பதில் கூகுள். எக்ஸாம் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா தகவல்களை பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே உள்ள தார்லுவாடா எனும் பகுதியில் இது அமைய உள்ளது. இதன் மதிப்பு சுமார் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 1 ஜிகாவாட் திறன் கொண்ட மெகா டேட்டா சென்டர் இதுவாகும். கூகுளின் துணை நிறுவனமான ராய்டன் இன்ஃபோடெக் அதானி இன்ஃப்ரா நிறுவனத்துடன் இணைந்து இதை நிர்வகிக்கும். இத்திட்டத்தில் அதானி கன்னெக்ஸ் மற்றும் ஏர்டெல் ஆகிய நிறுவனங்களும் பங்குதாரர்களாக உள்ளன. ஆந்திர மாநில அரசு 2029ஆம் ஆண்டிற்குள் ஒட்டுமொத்தமாக 6.5 ஜிகாவாட் டிஜிட்டல் திறனை எட்டுவதை இலக்காக கொண்டுள்ளது. அதில் இந்த கூகுள் திட்டம் ஒரு முக்கிய மைல்கல் ஆகும். அடுத்த கேள்வி, சமீபத்தில் 1 லட்சம் கோடி டர்ன்ஓவர் என்ற மைல்கல்லை எட்டிய முதல் இந்திய FMCG நிறுவனம் எது? பதில் அமுல். குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு நிர்வகிக்கும் அமுல் நிறுவனம் கூட்டுறவு வணிக மாதிரியின் மாபெரும் வெற்றியை குறிக்கிறது. இதில் ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. FMCG என்றால் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அடுத்த கேள்வி, உலகளாவிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் தரவரிசையில் இந்தியாவின் நிலை என்ன? பதில் 3வது இடம். எக்ஸாம் ரிலேட்டடாக சில எக்ஸ்ட்ரா தகவல்களை பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியா தற்போது உலகின் 3வது பெரிய ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழலை கொண்ட நாடாக திகழ்கிறது. அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இந்த இடத்தை பிடித்துள்ளது. யூனிகார்ன் நிறுவனங்களின் எண்ணிக்கை இந்தியாவில் தற்போது 125ஐ நெருங்குகிறது. யூனிகார்ன் நிறுவனம் அப்படின்னா ஒரு நிறுவனம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 8300 கோடிக்கும் மேல் சந்தை மதிப்பீட்டை எட்டும்போது அது யூனிகார்ன் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது. நகரங்களின் சாதனையாக பெங்களூரு நகரம் உலக அளவில் 14வது இடத்தை பிடித்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. இது தவிர டெல்லி மற்றும் மும்பை ஆகிய நகரங்களும் உலகின் சிறந்த 20 ஸ்டார்ட் அப் மையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. அடுத்த கேள்வி, 2026 லண்டன் மராத்தான் போட்டியில் புதிய சாதனை படைத்து ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? பதில் செபாஸ்டியன் சாவே. சில கூடுதல் குறிப்புகளை பார்க்கலாம். 2026 லண்டன் மாரத்தான் போட்டியில் கென்யாவைச் சேர்ந்த செபாஸ்டியன் சாவே என்பவர் 1 மணி நேரம் 59 நிமிடங்கள் 30 வினாடிகளில் இந்த பந்தய தூரத்தை கடந்தார். அதாவது 2 மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் பந்தயத்தை முடித்த முதல் மனிதர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். இது ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. மேலும் இப்போட்டியில் அதிகப்படியான பங்கேற்பாளர்கள் பந்தயத்தை முடித்து மற்றொரு சாதனையும் படைத்துள்ளனர். இந்த ஆண்டு போட்டியில் காது கேளாத குழந்தைகளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி டேடி பிக் வேடமணிந்து ஒருவர் 42.2 கிலோமீட்டர் பந்தயத்தை முடித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. இந்தியாவின் பத்ராவதியைச் சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தேசிய கொடியுடன் இப்போட்டியில் கலந்து கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்வி, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் சமீபத்தில் எங்கு நடைபெற்றது? பதில் கிர்கிஸ்தானில் உள்ள பிஷ்கெக் எனும் இடத்தில் நடைபெற்றது. கிர்கிஸ்தான் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற்ற SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றார். இந்த உச்சி மாநாடு பிராந்திய பாதுகாப்பு மற்றும் அமைதியை மையமாக கொண்டு நடைபெற்றது. இந்த மாநாடு SCO அமைப்பின் 25ஆம் ஆண்டின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதை நடத்திய கிர்கிஸ்தானுக்கு மனிதாபிமான அடிப்படையிலான உதவிக்காக இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 2 பீஷ்ம ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப்களை இந்தியா பரிசாக வழங்கியது. அதாவது இந்த பீஷ்ம ஆரோக்கிய மைத்ரி ஹெல்த் கியூப்ஸ் அப்படின்னா உலகின் முதல் போர்ட்டபிள் மருத்துவமனை கியூப் ஆகும். இது 200 பேர் வரை பாதிக்கப்பட்டவர்களுக்கு 48 மணி நேரத்திற்கு சிகிச்சை அளிக்க வல்லது. அடுத்த கேள்வி, சமீபத்திய இந்தியா நியூசிலாந்து வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் உள்ளூர் விவசாயிகளை பாதுகாக்க இந்தியாவால் எந்த துறை விலக்கி வைக்கப்பட்டுள்ளது? பதில் பால் மற்றும் பால் பொருட்கள் துறை. இந்தியா மற்றும் நியூசிலாந்துக்கு இடையேயான இந்த ஒப்பந்தம் முக்கியமானது. இதை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையே ஏப்ரல் 27, 2026 அன்று டெல்லியில் வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது.
இந்தியாவின் 80 மில்லியனுக்கும் அதிகமான பால் பண்ணை விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பால், தயிர், வெண்ணெய் மற்றும் சீஸ் போன்ற பொருட்களுக்கு இறக்குமதி வரி சலுகையை அளிக்க இந்தியா மறுத்துவிட்டது. பால் மட்டுமின்றி சர்க்கரை, வெங்காயம், பருப்பு வகைகள், சோளம் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியவையும் இந்த பாதுகாப்பு பட்டியலில் உள்ளன. இந்தியாவின் 8200க்கும் மேற்பட்ட ஏற்றுமதி பொருட்களுக்கு நியூசிலாந்து சந்தையில் 100% வரி விலக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக ஜவுளி, தோல் பொருட்கள் மற்றும் மருந்துகள் அதிக பயனடையும். அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடு செய்ய நியூசிலாந்து ஒப்புக்கொண்டுள்ளது. இந்திய மாணவர்களுக்கு 3 முதல் 4 ஆண்டுகள் வரை படிப்புக்கு பிந்தைய பணி விசாக்கள் மற்றும் ஆண்டுக்கு 5000 இந்திய திறமையாளர்களுக்கு விசா ஒதுக்கீடு போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. பால் பொருட்கள் இந்தியாவில் இறக்குமதி செய்ய தடை அப்படின்னாலும், இன்னொரு வகையில் பார்த்தோம்னா நியூசிலாந்து நிறுவனங்களின் பாற்பொருட்களை இந்தியாவிற்குள் கொண்டு வந்து பதப்படுத்தி அவற்றை 100% வெளிநாடுகளுக்கே ஏற்றுமதி செய்யும் வகையிலும் ஒரு சிறப்பு முதலீட்டு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.